ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுவாமி நிகமாந்த மகா தேசிகன் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். பாவை விழியில் இன்று 5வது பாசுரம். பாவை நோன்பிற்காக நல்ல காரியங்களை பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நாமோ அபராத சக்கரவர்த்தினிகள். நம்மளோட பாபங்கள் இந்த நல்ல காரியத்துக்கு இடையூறாக ஆகாதோ அப்படின்னு தோழிகள்லாம் ஆண்டாளை பார்த்து கேட்குறா. ஏன்னா நம்ம நிறைய அபராதம் பண்ணியிருக்கோமே ஆண்டாள், அதனால இந்த நல்ல காரியத்துக்கு இடையூறு ஆயிடாதா அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த 5ஆம் பாசுரத்தை பாடுறா ஆண்டாள். ஆண்டாள் தோழிகளை பார்த்து சொல்கிறா, தோழிகளே, இந்த பாசுரத்தில் உள்ள எம்பெருமானின் 5 திருநாமங்கள் மாயன், வடமதுரை மைந்தன், யமுனை துறைவன், ஆயர் குலத்து அணிவிளக்கு, தாமோதரன், இந்த 5 திருநாமங்களை நாம் பாடினா நம்முடைய எல்லா பாவங்களும் தீயினில் தூசாகும் செப்பு அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். இந்த 5 திருநாமங்களும் கண்ணனுக்கும் ராமனுக்கும் எப்படி பொருந்துறதுன்னு பார்க்கலாம். முதல் திருநாமம் மாயன். கிருஷ்ணாவதாரத்தில் மனித வடிவில் பல காரியங்களை அதிமானுஷமாக பண்ணான் மாயக்கண்ணன்கிறார் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில். சூட்டுநன் மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்துமில் ஏற்றுவன் கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்த்தம் கொம்பினுக்கே. இந்த பாசுரத்தில் சொல்கிறார் அவர், வைகுண்டத்தில் எம்பெருமானை உட்காத்தி வச்சிருக்காளாம். விண்ணோர்கள்லாம், அங்கே இருக்கிற நித்தியசூரிகள்லாம் அவருக்கு திருமஞ்சனம் பண்ணுறான். திருமஞ்சனம் முடித்த உடனே தூபம் காண்பிக்கிறாளாம். அப்போது ஒரே புகை மண்டலமாக ஆயிடுதான், ஒன்றுமே தெரியல. எம்பெருமானோட திருமுக மண்டலத்தை பார்க்கவே முடியல அவளால். அந்த ஒரு க்ஷண காலத்தில் அந்த வைகுண்டபதி ஆய்ப்பாடிக்கு வந்து கிருஷ்ணனா பிறந்து வெண்ணையை திருடி குடக்கூத்து ஆடி கோபிகைகளோட ராசம் ஆடி மாடு மேய்ச்சி எல்லா சேஷ்டங்களையும் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப போயிட்டான். அப்பவும் அவள் அங்கே என்ன பண்ணுறா, தூபம் காமிச்சுட்டே இருக்காளாம், தூபம் சமர்ப்பிச்சுட்டே இருக்காளாம். இது மொத்தமும் ஒரு க்ஷணத்தில் முடிஞ்சு போயிடுத்து அப்படிங்கிறார் ஆழ்வார். இப்பேற்பட்ட மாயனை செப்பு அப்படிங்கிறா ஆண்டாள். ராமம் மானுஷம் மன்னியே அப்படின்னு ராமரும் மனுஷனாக தான் அவதரித்தார். தன்னோட தெய்வீகத்தன்மையை மறைச்சிக்கிறார் அவர். இவருடைய தெய்வீகத்தன்மை நீர் பூத்த நெருப்பு போல இருக்கான். மண்டோதரி பதிவிரதை. ராவணன் சடலத்தை பார்த்துட்டு எதிர்ப்புற கோதண்டபாணியாக நிற்கிற ராமனை பார்த்தா, வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனக சங்க சக்கர கதாதரக ஸ்ரீவத்சபக்ஷா நித்ய ஸ்ரீஹி அஜய்யக சாஸ்வதோ திருப. ராமாயணத்தில் எல்லா ஸ்லோகத்தை பார்த்தாலும் இந்த பரமாத்மாங்கிற இந்த வேர்டு இந்த ஒரு ஸ்லோகத்தில் தான் இந்த மண்டோதரி தான் பாடியிருக்கான். இவரா மனுஷன், இவர் பரமாத்மா. இவரோட பட்சஸ்தலத்தில் எப்பவும் நித்யஸ்ரீ வாசம் பண்ணிட்டு இருக்கா. எப்பவும் வெற்றியே பெறுபவன்னு ராமரோட பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்கிறா மண்டோதரி.
மண்டோதரிக்கு தன் பரமார்த்த சொரூபத்தை காட்டின மாயாவி ராமன், அவனை செப்பு அப்படிங்கிறான். அடுத்ததா இந்த பாசுரத்தில் 2வது திருநாமம் வடமதுரை மைந்தன். மாயக்கண்ணன் வடமதுரையில் அவதாரம் பண்ண மைந்தன். மைந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிடுக்கு உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்டைலிஷ் பர்சனாலிட்டி. கம்சனுக்கு எப்பவும் இவனுடைய நினைவு தானா. 8 நினச்சி படாத பாடு பட்டானவன். அப்படி பயந்தவனுக்கு எட்டாத ஸ்தானமான பரமபதம் கிட்டியது இந்த மைந்தனால. ராமனுடைய ஸ்டைலிஷ் பர்சனாலிட்டியை பார்த்துட்டு ஜனக மகாராஜா ஆச்சரியப்படுறார். இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ. மிடுக்குள்ள மைந்தனா நிற்கிறாளாம் 2 பேரும், ராமனும் லக்ஷ்மணரும். அந்த மிடுக்குள்ள மைந்தரான ராமன் மைந்தனைப் போல இருந்த தன் தம்பி சத்ருக்கணனை தம்பினே நினைக்க மாட்டாராம். தன்னுடைய மைந்தன் தன்னுடைய குழந்தைன்னு நினைப்பாராம். அந்த சத்ருக்கணனை அனுப்பி வடமதுரையில் தொல்லை கொடுத்துருந்த லவணாசுரன்கிற அசுரனை வதம் பண்ண சொன்னார். அங்கேயே சத்ருக்கணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி மதுரா நகரத்தை ஆளச் சொன்னார் அவர். அதனால ராமரும் வடமதுரை மைந்தன்தான் அப்படின்னு தெரியுது. 3வது திருநாமம் யமுனை துறைவன். தூய்மை, பெருமை, நீர்மை, தெளிவு இத்தனையும் ஒருங்கே அமைந்தது யமுனை நதி. அவதரித்த உடனே இந்த யமுனை ஆற்றோடு வந்தான் கண்ணன். ஆனந்தமாய் ஆடி பாடி குளிச்சு குதிச்சு விளையாடி வாய் கொப்பளிச்ச பாத்திரம்தான் யமுனை. அனைவருக்கும் பரிபூரண பிரம்மானுபவம் பண்ணி கொடுத்தது இந்த யமுனை நதி. யமுனை இவன் யவ்வனத்துக்கு சாட்சி, இவனை நான் இங்கே சேவிச்சேன் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில். யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம் நிகமாந்தைஹி அதுனாபிமிருக்கியமானம் அப்படின்னு அவர் அருளி செய்கிறார். யமுனைங்கிறவோ சூரியனுடைய புத்திரி. ராமன் சூரிய குலத்தில் அவதரித்தவர். அப்போ ராமருக்கு யமுனை என்ன வேணும்? அத்தை முறை வேணும். அத்தை மடி மெத்தை தானே. அதனால ராமனுக்கு யமுனை துறை மீது ரொம்ப ஆசையாம். அதனால ராமனும் யமுனை துறைவன் அப்படின்னு ராமனை சொல்கிறார்கள். யமுனையினுடைய தூய்மை, அதோட பெருமை குரு பரம்பரையில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன். யார் இவர்? ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், அவருடைய பிள்ளை இந்த பராசர பட்டர். இவர் தன்னோட சிஷ்யர்களோட மதுரா பிருந்தாவன யாத்திரைக்கு போகிறார். யமுனையில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறார். பிரவாகமாக யமுனை நதி ஓடுறார். இவர் ஸ்நானம் பண்ணுறதுக்கு இறங்கியாச்சு. வேத மந்திரங்களை சொல்லிட்டு தான் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். காக்கா மாதிரியோ யானை மாதிரியோ போய் அதுக்குள்ளே விழக்கூடாதான். சிஷ்யாலாம் தண்ணியை இப்படி கையால் தள்ளிண்டே நிற்கிறா. ஏண்டா இப்படி தண்ணியை தள்ளிண்டே நிற்கிறே, ஸ்நானம் பண்ணுங்கோடா அப்படிங்கிறார் பராசர பட்டர். அதுக்கு சிஷ்யாலாம் சொல்கிறா, யமுனையில் நிறைய நுரை இருக்குது, அழுக்கெல்லாம் கலந்து வரது, அதனால அது நுரைய தள்ளி தள்ளி விட்டுண்டு நாங்கள் ஸ்நானம் பண்ண போகிறோம் அப்படின்னா. அதுக்கு பராசர பட்டர் சொல்கிறார், அது நுரை இல்லைடா, யமுனா தேவி சிரிக்கிறா அப்படின்னர். என்ன அனுபவம் பாருங்கோ அவருக்கு. அதுதான் அழகு. சிஷ்யாளுக்கு ஒன்றும் புரியல, நமக்கும் ஒன்றும் புரியலை. பராசர பட்டர் சொல்கிறார், ஏன் சிரிக்கிறா அப்படின்னா, கங்கையை நினச்சிக்கிறா, நான் யமுனை விட ஒசத்தின்னு கர்ப்பப்படுறாளாம் அந்த கங்கை, அதை பார்த்து யமுனா நதி சிரிக்கிறா அப்படின்னர். இப்போவும் சிஷ்யாளுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் சொல்கிறார், திருவிக்கிரம அவதாரத்தின் போது பிரம்மலோகம் வரை அந்த திருவடி போச்சு. பிரம்மலோகம் வரை போன அந்த திருவடியை கமண்டல நீரால் பிரம்மா அலம்பினர். அதுதான் கங்கையாக பிரவகிச்சு பகவானோட சம்பந்தம் க்ஷணக்காலம்தான் அவளுக்கு கிடச்சிது.
ஆனால் யமுனைக்கு கிருஷ்ணாவதாரத்தில் பகவானுடைய சம்பந்தம் 24 மணி நேரமும் இருந்தது. அப்படி இருக்கச்ச என்னை விட உயர்ந்தவள்னு நினச்சின்னு இருக்காளே இந்த கங்கை அப்படின்னு யமுனா நதி நினைக்கிறாளாம். அவளுடைய அறியாமையை நினச்சி யமுனா நதி சிரிக்கிறா அப்படின்னர் அவர். எப்பேற்பட்ட அனுபவம் பாருங்கோ அவருக்கு. யமுனை நீர் தூய்மையானது, பெருமையானது. இந்த யமுனை துறைவர்கள் 2 பேருமே அவளுடைய நாமங்களை செப்பு அப்படிங்கிறா ஆண்டாள். அடுத்த 4வது திருநாமம் ஆயர் குலத்து அணி விளக்கு. கண்ணன் ஆயர் குலத்தில் பிறக்கலையே, விஷ்ணி வம்சத்தைச் சேர்ந்த வசுதேவருடைய குழந்தையாதானே அவதரிச்சான். ஆயர் குலத்தைச் சேர்ந்த நந்தகோபரின் மகனாக வளர்றான். பின்ன ஏன் ஆயர் குலத்தில் தோன்றிய அணி விளக்குன்னு சொல்கிறா ஆண்டாள்? அப்படி சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார்கள். கம்பராமாயணத்தில் இதுக்கு எடுத்துக்காட்டு காண்பிக்கிறார். ஒரு பாட்டு, எனக்கு 2 வரம் தரேல்னு சொன்னேலே, அதை தருவேளா அப்படின்னு கைகேயி தசரதன் கிட்ட கேட்குறா. அதுக்கு தசரதன் சொல்கிற, வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை அப்படின்னர். உன் மைந்தன் ராமன் மீது ஆணை, நிச்சயம் தரேன் அப்படின்னர். நம் மகன்னு அவர் சொல்லலை, உன் மகன் அப்படிங்கிறார், உன் மைந்தன் அப்படிங்கிறார். ஏன்னா கைகேயினுடைய செல்ல பிள்ளை யார் அப்படின்னாக்க ராமன். தசரதன் சொன்னது இருக்கட்டும், ராமனே சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கோ. ஈன்றனன் எந்தை இவ் வரங்கள் ஏவினாள் ஈன்றவள் யானது சென்னி ஏந்தினேன். ஈன்றவள் ஏவினாள் அப்படின்னு சுமந்து பெத்தவள்னு அர்த்தம். ஈன்றவள் ஏவினாள் அப்படின்னா சுமந்து பெத்தவள்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறார் ராமர்? தாய் கையில் வளர்ந்திலன், வளர்ந்தது தவத்தால் கேகேயன் மடந்தை அப்படிங்கிறார். கைகேயி தான் என்னை வளர்த்தாள், பெற்றவள் போல வளர்த்தாள் அப்படிங்கிறார் ராமர். பெற்றால்தான் பிள்ளையா? வளர்த்த பாசம் ரொம்ப ஒசத்தி இல்லையா? இந்த மாதிரி தான் கண்ணன் பிறந்தது மதுராவில், அதுக்கப்புறம் அவன் அழுதது, பால் குடித்தது, பாதுகாப்பாக வளர்ந்தது, மீண்டும் மதுராவில் போய் சேர்ந்தது எல்லாம் இந்த ஆயர் குலத்தைச் சேர்ந்த ஆயர்கள்னால தான். அதனால தான் யசோதையும் நந்தகோபரும் காட்டிய அந்த வளர்ப்பு பாசம் ரொம்ப ஒசத்தி. அதனால தான் ஆண்டாள் ஆயர் குலத்தினில் தோன்றும் அப்படின்னு சொன்னான். அதற்கப்புறம் என்ன சொல்கிறா? அணி விளக்கு அப்படின்னா. அணி விளக்குன்னா என்ன அர்த்தம்? அலங்கார விளக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லது அதை மணி விளக்கு அப்படின்னு சொல்லலாம். மணி விளக்கு அப்படின்னா ரத்தன தீபம். இந்த தீபம் அணையவே அணையாது, சூரியன் போல எப்பவும் ஒளி வீசுமா. கண்ணனை அச்சுத பானு அப்படின்னு அழைப்பார்கள். பானு அப்படின்னா சூரியன் அர்த்தம். சூரியன் போல எப்பவும் பிரகாசிக்கக்கூடியவன் கண்ணன், அதனால அச்சுத பானு அப்படின்னு அழைப்பார். ராமாவதாரத்தில் சூரிய குலத்தில் அவதரித்தார் ராமர். ஆனால் அவரை என்ன சொல்கிறோம்? ராமச்சந்திரன் அப்படின்னு தான் அழைக்கிறோம். இவரும் எப்பேற்பட்டவர்? வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காக தோன்றின அணி விளக்கு ராமபிரானம். சூரியனுக்கு ரொம்ப வருத்தம். என் குலத்தில் அவதரிச்சுட்டு என் பேரை வச்சுக்காம சந்திரனோட பேரை வச்சுருக்கியே ராமா அப்படிங்கிறார் சூரிய பகவான். கவலைப்படாதேயும், அடுத்த அவதாரத்தில் உம்மை பேரை வச்சுக்கிறேன் அப்படின்னு விட்டார். அதனால கிருஷ்ண அவதாரத்தில் சந்திரவம்சத்தில் அவதாரம், அச்சுதபானுங்கிற சூரியன் பேரை வச்சுண்டுட்டார் கண்ணன். அதனால கண்ணன் யாரு? மணி விளக்கு. மணி விளக்கான அந்த கண்ணனை அதிமானுஷஸ்தவங்கிற ஸ்லோகத்தில் கூரத்தாழ்வான் ரொம்ப அனுபவிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. சாபூதநாஷகடமர்ஜுன யோச்ச யுக்மம் பால்யோச்சிதான்ய பரச்சேஷ்டித விஷ்புலிங்கே யஸ்யாலபந்த ஷலபத்மமோனி கூடாஹ சத்வம் பிரஜேபி
பிரிதிஷேகில கம்சபீத்யாம். இதில் சொல்கிறார், ஒரு விளக்கு எரிஞ்சதுன்னா விட்டல் பூச்சிகள்லாம் லைன் கட்டிட்டு வந்து அதில் விழும் இல்லையா, அது மாதிரி கண்ணன்கிற விளக்கில் கம்சன் அனுப்புகிற அசுராள் எல்லாரும் விட்டில் பூச்சி மாதிரி வந்து விழுந்து மாண்டு போகிறா அப்படின்னு அவர் அனுபவிக்கிறார். ஆயர் குலத்து அணிவிளக்காக இருக்கான் கண்ணன் அப்படின்னு அவர் அனுபவிக்கிறார். அடுத்தது இந்த பாசுரத்தில் கடைசியாக சொன்ன திருநாமம் எது தெரியுமா? தாமோதரன். தாமத்தை உதரத்தில் கொண்டவன், உரலோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே அப்படின்னு அனுபவிக்கிறார் ஆழ்வார், நம்மாழ்வார். பிரமனும் இந்திரனும் மனதில் போராமை கொள்ள உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்ச வைத்தாய் இப்படின்னு யார் அனுபவிக்கிறார்? ஊத்துக்காடு வேங்கடகவி அனுபவிக்கிறார். தன் வயிற்றில் தழும்பேற்றி கொண்ட தாமோதரன் இவன். இவனுடைய இந்த லீலையை நினைச்சாலே என்ன பலன்னு சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாப்யுதயம்ங்கிற ஒரு கிரந்தத்தில் சொல்கிறார். பந்தம் ததா பாவயதா முகுதம் அயத்ன விச்சேதினி கர்ம பந்தே தபஸ்வினி தத்கது நீதிராத்யா சௌவ்ரீடமாரண்ய கதாஸ்துதஸ்தௌ. இதில் சொல்கிற கண்ணன் கட்டுண்டு இருந்தான்னு நாம் நினச்சோமானால் இந்த கர்ம பந்தங்களான பாப புண்ணியங்கள் எல்லாம் நீங்கி இந்த சம்சாரத்தில் நம்ம கட்டுண்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன். தாமோதரன்கிற இந்த திருநாமம் கண்ணனுக்கு காரண பெயர். அதாவது அவள் கட்டினா ஆய்ச்சி, அதனால காரண பெயர் ஆயிடுது. ஆனால் பிரம்மதேவன் ராமாயண உத்தரகாண்டத்தில் சொல்கிற சமயஸ்தே கிருதக சௌபாயஸ்வான் லோகான் பரிரக்ஷதிம், சமஸ்த ஜீவ கோடிகளையும் தன்னுடைய பயத்தில் வச்சுண்டு பாதுகாத்து ரட்சிப்பவன் ராமன் அப்படிங்கிற இந்த இடத்துல பிரம்மதேவன் உத்தரகாண்ட ராமாயண ஸ்லோகத்தில். அதனால தான் ராமன் தாமோதரனாக ஆயிட்டார். இப்படி இந்த 5 திருநாமங்களையும் செப்பு அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். ராமனை காட்டிலும் கண்ணனை காட்டிலும் ஆச்சாரிய சர்வபௌமரான சுவாமி வேதாந்த தேசிகன் மாயன். ஏன் அப்படின்னா நம்மளை திருத்தி பண்ணிக்கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம மனுஷால திருத்தி பண்ணிக்கொள்ளவே முடியாது. ஒரு ஆச்சாரியன் திருத்தி பண்ணிக்கொள்றாருன்னா அவர் மாயன் தானே. எல்லா கலைகளிலும் சுவாமி வல்லவர். பெரிய பிராட்டி ரங்கநாயகி தாயார் வேதாந்த தேசிகரை பாராட்டி சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படிங்கிற விருதை பட்டத்தை கொடுத்தா. எல்லா கலையிலையும் வல்லவர்னு ரங்கநாயகி தாயாரே உங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காரே சுவாமி, உங்களுக்கு கிணறு வெட்ட தெரியுமா அப்படின்னு ஒரு கொத்தனார் கேட்டான். இவரை பரீட்சை பண்ணணும்னு அவன் பார்க்குறான். அதுக்கு என்னப்பா வெட்டிட்டா போச்சு அப்படின்னார். திருவகீந்திரபுர தேவநாயக பெருமாளை தியானம் பண்ணிட்டு அங்கேயே அந்த கொத்தனார்கிட்டேந்து எந்திரங்கள் எல்லாம் வாங்கிட்டார். அவன் என்ன தெரியுமா பண்ணான்? கோணல் மாணலா கற்களெல்லாம் வேணும்னே எடுத்து கொடுத்தான். சுவாமி அதெல்லாம் வாங்கி தன்னுடைய திறமையினால் அந்த கோணல் கற்களாலேயே மிக அழகான திருக்கணத்தை கட்டிட்டார். எப்போ எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் ராத்திரி முழுக்க உட்காந்து திருக்கணத்தை கட்டிட்டாராம். ஒரே நாள் ராத்திரி தான். ஆச்சரியப்பட்டு போயிட்டான் அவன். அந்த கொத்தனார் இவர் திருவடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அந்த கிணறு சுவாமியோட திருமேனி, அவருடைய திருவடிகளோட ஸ்பரிசம் பெற்ற கிணறு இன்றளவும் இவருடைய திருமாளிகையில் எல்லாராலையும் சேவிக்கப்படுறது. அடியேன் அந்த கிணற்றை சேவிச்சிருக்கேன். அதனால நீங்கள் திருவகீந்திரபுரம் போனாக்க சுவாமியோட திருமாளிகைக்கு போய் அந்த கிணத்தை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இப்படி ஒரு கொத்தனாருடைய கர்ப்பத்தை அழிச்ச மாயன் யாரு? நம் சுவாமி வேதாந்த தேசிகன். மண்ணு வடமதுரை மைந்தன்.
திவ்ய தேசமான காஞ்சிமா நகரமே வடமதுரை அப்படின்னு அழைக்கப்படுறது. அந்த வடமதுரையில் தூப்புங்கிற கிராமத்தில் அவதரித்தவர் தான் நம் சுவாமி வேதாந்த தேசிகன் மைந்தனாக அவதரித்தார். இவர் தன்னுடைய சங்கல்ப சூரியோதயங்கிற கிரந்தத்தில் அதை சொல்கிறார். காசி முதலிய வட க்ஷேத்திரங்கள் எல்லாம் மிலேச்சர்களால் முஸ்லீம்கள்னால கவரப்பட்டதுனால அவைகள் காஞ்சிமா நகரத்துக்கு ஈடாகாதுன்னு அவர் அதில் சாதிச்சிருக்கார். அதனால மண்ணு வடமதுரைங்கிறது எது தெரியுமா? கரிகிரி மேல் நின்று காக்கின்ற கண்ணனாய் நிற்கும் தேவப்பெருமாளின் கட்சி நகரம்தான் வடமதுரை அப்படின்னு அவர் சாதிச்சிருக்கார். அந்த வடமதுரையில் அவதரித்தவர் இவர். அதனால வடமதுரை மைந்தன். தூய பெருநீர் யமுனை துறைவன். யமுனை துறைவன்னு ஆச்சாரியன் ஆளவந்தார்க்கு பேர் வச்சார் இவருடைய தாத்தா நாதமுனிகள். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமக அப்படிங்கிற இவருடைய தனியன் அதை சொல்லி தியானம் பண்ணினா இவரை போலவே வாக்படுத்துவான். வாக்கு வன்மை நமக்கு சித்திக்கும். இவருடைய திருவடியை பற்றி இவரோட தாசராக நாம் இருக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகரே அதிகார சங்கிரகங்கிற ஒரு கிரந்தத்தில் சொல்லியிருக்க. அந்த பாசுரத்தை பாருங்கோ. நீள வந்து இன்று விதிவகையால் நினைவு ஒன்றிய நாம் மீள வந்து இன்னும் வினை உடம்பு ஒன்றி விழுந்து உழலாது ஆளவந்தார் எனவென்று அருள் தந்து விளக்கிய சீர் ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே அப்படிங்கிறார். அவருடைய திருவடியை பற்றணும் அப்படிங்கிறார். சுவாமியோடைய சில சூக்திகள்லாம் சில பாசுரங்கள்லாம் தூய பெருநீராக இருந்துதான். எதெல்லாம் தூய பெருநீர் அப்படின்னா சதுஸ்லோகி அப்படின்னு ஒரு கிரந்தம், கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தம், சித்தித்ரயம், இவைகள்லாம் சுவாமி ஆளவந்தாரோட உபதேசங்களை எடுத்து சொல்லி இருக்கார். அதெல்லாம் தூய பெருநீர் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு இவர். ஆயர் குலம் அப்படின்னா வேதத்தை ஆராய்ச்சி செய்து விளக்கும் ஆச்சாரிய வம்சம். அந்த வம்சத்தில் வந்த மணி விளக்கு யார்? நம் சுவாமி வேதாந்த தேசிகர். ஏன்னா திருவேங்கடவனுடைய மணியின் அவதாரம் கண்டாவதாரம். அதனால இவர் மணி விளக்கு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். தாயாரான தோத்தாரம்மையின் திருவயிற்றில் 12 வருஷ காலம் எழுந்துள்ளிருந்து உலகையே வயிற்றில் கொண்ட பெருமானின் அவதாரம்தான் நம் சுவாமி. அதனால இவரும் தாமோதரன். தூயோமாய் வந்து நாம் சத் சம்பிரதாயத்தில் தூய்மையாக நின்று நித்திய கர்மாக்களை விடாமல் செய்து பாகவத அபச்சாரங்கள்லாம் படாமல் மற்ற தேவதைகளோட அழுக்கு படாமல் இருக்கும் தேவரீரின் சிஷ்யர்களான நாங்கள் தூமலர் தூவி தொழுது தூய மலர்களான அஹிம்சை, இந்திரிய நிகிரகம், க்ஷமை, சாந்தி, பரபிரம்ம ஞானம், தியானம், சத்தியம் போன்ற புஷ்பங்களை இட்டு வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க தேவரீரின் புகழ பாடணும், ஸ்ரீசுக்திகள் அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பண்ணுற போது மனசும் வாக்கும் ஒன்று சேர்ந்து இழையணும். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். சஞ்சிதம், ஆகாமி போன்ற பாபக் குவியல்களிலிருந்து அடியோங்கள் விடுபட்டு உம்மோட திருவடி தியானத்திலேயே நிலச்சி இருக்கணும்னு ஒரு சத் சிஷ்யன் ஆச்சாரியன் தேசிகரிடம் பிரார்த்திப்பதாகவும் ஆச்சாரியனின் பெருமைகளை பறைசாற்றுவதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம்னு சொல்லி தூப்புல் குலமணியான வேதாந்த தேசிகருக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். தூப்புல் குலமணி திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.